முறை குரு பகவானை சந்திக்க நான் சென்ற போது, நாராயண மறைமிகு கலைநூல் வல்லோர் நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்கும் இறையவன் குரு வியாழன் திருமலர் பாதம் போற்றி. வாரும் நாரதரே. அதிசயமான வருகை. திரிகால ஞானியின் பார்வை என் பக்கம் திரும்பியதின் காரணம் என்னவோ? குருவின் பார்வை என் மீது படட்டுமே என்ற ஆசைதான். அதற்கட்டும், தங்கள் மகள் மீனலோசனை நலம்தானே? தங்கள் ஆசையால் நலமாகவே இருக்கிறாள். அடுத்த வீட்டு அங்காரகனுக்கும் சுக்கிரனுக்கும் கூட தெரியாமல் அவளுடைய திருமணத்தை ரகசியமாக முடித்து விட்டீர்களே. திருமணமா? நாரதரே, என் மகளுக்கு திருமணமா? யார் பற்ற வைத்த தீ இங்கு புகைகிறது? இளவரசன் கிரீசனோடு தங்கள் புதல்வி ஆடி பாடுவதை நானே பார்த்தேன் என்ற உண்மையை தங்களிடம் நான் சொன்னேனா அல்லது சொல்லத்தான் செய்தேன்? நாரதர் வாய் நாராயணா என்று சொன்னது போக என்னை அவனாக வெல்லும் அவல நிலை வந்துவிட்டதே. நில்லுங்க. ஏன் இவ்வளவு நேரம்? நந்தவனத்தில் மலர் பறிக்க போன இடத்தில் கிரீசன் உன் மனதை பறித்து விட்டான். ஆடினாய், பாடினாய், இந்த தேவகுருவின் தலையை குனிய வைத்து விட்டாய். அப்படித்தானே? அவரே தங்களிடம் முறையாக வந்து பெண் கேட்பார். திருமணமா? யாருக்கு? இது என்னப்பா கேள்வி? எனக்குத்தான். உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது. உங்கள் மகளுக்கு இல்லாவிட்டாலும் அவளை மணக்க விரும்பும் எனக்குண்டல்லவா? அவளை நீ மணக்க கூடாது. காரணம், அது உனக்கு புரியாத விஷயம். இல்லை, உடனே நான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பைத்தியக்காரா, அவளுக்கு ஜாதகத்தில் களத்திர தோஷம் இருக்கிறது. திருமணமானால் அன்று இரவே மணமகன் பிணமாகி விடுவான். உங்கள் மகளுடன் ஒரு நாளாவது வாழ்ந்தோம் என்ற மனநிறைவுடன் மரணத்தை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். காலமெல்லாம் என் மகளை விதவை கோலத்தில் காண நான் தயாராக இல்லை. குரு பகவானே, அவளை மறந்துவிடு. என்னை மன்னித்து விடுங்கள். அவளை நான் மறக்க முடியாது. அவள் ஒரு களத்திர தோஷக்காரி. அவளை மறந்தே தீர வேண்டும். குரு பகவான், போய்கிருந்து என்னை மன்னித்து போய்விடு. குரு பகவானே, உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். போய்விடு. குரு பகவானே. கிரீஷா, இரவெல்லாம் கொட்டும் மழையில் நிற்கும் அளவிற்கு விதி உன் அறிவை விளைத்து விட்டது இல்லையா? என் விதிக்கும் காதலுக்கும் முடிச்சு போடாதீர்கள் குரு பகவானே. தயவு செய்து எங்கள் திருமணத்திற்கு அனுமதி தாருங்கள். கிரீஷா, மாயை உன் கண்ணையும் கருத்தையும் மூடிவிட்ட பிறகு நான் சொல்லியா கேட்கப் போகிறாய்? எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். தேவகுருவுக்கு இன்னமும் குழப்பம் தீரவில்லை போல இருக்கிறது. மகள் வாழ்வு பாழாகும் என்று தெரிந்தும் அதை தடுக்க முடியவில்லையே. அதை நினைத்தால் தான் விதி என்ற இரண்டே எழுத்துக்களில் ஆறுதல் தேட வேண்டியதுதான். களத்திர தோஷம், அதுவும் திருமண நாளன்றே முதலிரவிலேயே கணவனை இழக்கும் நிலையில் கிரகபலன் உள்ளது. அந்த தோஷத்திலிருந்து தப்பிக்க என்னிடம் யோசனை கேட்கிறேன். பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் மற்றவர்கள் விட்டால்தானே. சரி, இவ்வளவு தூரம் நீர் கேட்பதால் சொல்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்கள் நாரதரே. அன்னை பராசக்தி தான் நவகிரகங்களுக்கும் நாயகி. அவளுடைய சன்னிதானத்தில் வெள்ளி முளைப்பதற்கு முன்பாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள். அன்றிரவு முழுவதும் மணமக்கள் அங்கேயே அன்னையை பிரார்த்தித்தபடியே இருக்கட்டும். பொழுது விடிந்தால் தோஷம் நீங்கி விடுகிறது. ஏனென்றால் திருமணமான முதல் இரவுதானே மரணம். முதல் இரவை தாண்டிவிட்டால் விதிக்கு தானாக மாறுவதை தவிர வேறு என்ன விதி இருக்கிறது? சரியான யோஜனை. அதில் ஒரு சிக்கல். என்ன நாரதரே கொக்கி போடுகிறீர்கள்? சிக்கல் இல்லாமல் யோசனை சொல்ல எனக்கு தெரியவில்லை. கவனமாக கேளுங்கள். இளம் தம்பதிகள் மனம் சபலப்பட்டு இடத்தை விட்டு நகரக்கூடும். அதற்கு இடம் கொடுக்காமல்
நீங்கள் மறைவில் நின்று அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் கண்களில் இருந்து அவர்கள் விலகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். நல்ல யோசனை நாரதரே. என் பார்வையிலே அவர்களை வைத்துக் கொள்கிறேன். அன்னை மீது பாரத்தை போட்டுவிட்டு திருமணத்தை முடித்து விடுவோம். தீர்காயுஷ்மான் பவர், தீர்க்கஸ்மங்கலி பவர். மீனலோச்சனி, திருமண நாளன்று முதலிரவு முழுதும் நீங்கள் இருவரும் அன்னையின் முன் தியானத்தில் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. நடக்கப் போவது நன்மையாக முடிய பிரார்த்தனையை நல்லபடி முடிப்பாயாக. தாயே, கிமிஷா, மீனலோச்சனி, உனக்கு வரவிருந்த ஆபத்து நீங்கிவிட்டது. உன் மாங்கல்யம் நிலைத்து விட்டது. நாரத மாமுனியின் கருணையினால் நம்ப முடியாத அதிசயம் நடந்துவிட்டது. இல்லை, உமது சக்தியால் தான் அந்த ஆபத்து விலகியது. எப்படி? உமக்கும் சரி, அனுமனுக்கும் சரி, உங்கள் சக்தியின் பலம் உங்களுக்கே புரிவதில்லை. ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி, குருவின் பார்வை இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது நியதி. குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தியாகும். சீறி வந்த புலியின் மீது உமது பார்வையின் தீட்சண்யம் பட்டது. புலியின் குணம் மாறியது, ஆபத்தும் விலகியது. நாரதரே, என் பார்வைக்கு அவ்வளவு தீட்சண்யம் இருக்கிறது என்பதை நானே இன்றுதான் உணர்ந்து கொண்டேன். அதற்குள் கர்வப்பட வேண்டாம். நவகிரகங்களாகிய உங்கள் 9 பேர் உம்மை விட வல்லவன் ஒருவனும் இருக்கிறான். யாரது? ஈஸ்வரன் என்ற தனிச்சிறப்பு உங்களில் வேறு யாருக்கும் கிடையாது. அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு.